தாண்டி ட்ரம்ப் வந்து அப்படி ஒரு விஷப்பரீட்சையில இறங்கலாம் அப்படின்றத திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு. சரி, இப்படி பேசிட்டு இருக்கிறதுனாலே அதை செய்வாரா அப்படின்னு சொன்னா, வெளியே சவுடாலுக்கு பேசிட்டு உள்ளுக்கு ஒரு பயமும் இருக்கும். இப்ப ஈரானை திரும்ப தாக்கிட்டா திரும்ப ஈரான் வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிலிட்டரி பேஸை தாக்குதுன்னு வைங்க, என்ன ஆகும்? திரும்ப வளைகுடா நாடுகளுக்கு பிரச்சனையாகும். இப்பவே பிப்ரவரி 28 ஹோர்முஸ் மூடப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்களாக இந்த கப்பல்கள் போகலை. ஒரு நாளைக்கு 130 140 கப்பல்கள் அந்த கடல் வழியாக போகும். கமர்ஷியல் ஷிப்ஸும் சரி, ஆயில் டேங்கர்ஸ் எல்லாமே போகும், கண்டெய்னர் ஆயில் எல்லாமே. அது இப்போ வந்து நின்று போச்சு. நின்று போனதுனால வளைகுடா நாடுகளுடைய பொருளாதாரமே இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அமீரகம், சவுதி அரேபியா இவங்கெல்லாம் வந்து இந்த க்ரூட் ஆயில் மூலமாக பெரிய பொருளாதாரம், வசதியான ஒரு வாழ்க்கையை அவங்க மக்களுக்கு வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது எல்லாமே வர வர குறைஞ்சிக்கிட்டு இருக்குது.